டெய்லி யூசிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற மொதல் சென்டென்ஸ், அவன் எனக்கு உதவி செஞ்சான். அதாவது அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஹெல்ப்டு மீ. ஏன்னா இது பாஸ்ட். உதவி செஞ்சான், உதவினார் அப்படிங்கிறதும் பாஸ்ட்டு தான். ஹி ஹெல்ப்டு மீ அப்படின்னா அவன் எனக்கு உதவி செஞ்சான். நான் எப்பவுமே உன்னை தான் நினச்சிட்டு இருப்பேன். இந்த டைலாக்ஸ் வந்து நிறைய டிவிஸில் பார்த்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் என்னை மறந்துட்டேன் அப்படிங்கும்போது ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க அப்படின்னா இதை நான் எப்போ உன்னை தான் நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஐ வில் ஆல்வேஸ் கீப் யூ இன் மை தாட். நினச்சிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது. ஐ வில் ஆல்வேஸ் கீப் யூ இன் மை தாட் அப்படின்னா நான் எப்போவுமே உன்னை தான் நினச்சிட்டு இருப்பேன், மறந்துலாம் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இப்படி சொல்லுவேன். நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற காமனான சென்டென்ஸ். ஐ ஓன் யூ பிக் டைம். ஐ ஓன் யூ பிக் டைம் அப்படின்னா நான் உனக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன், நிறைய டைம், நிறைய இடத்துல, அந்த மாதிரி சொல்கிறது தான் ஐ ஓவ் யூ பிக் டைம் அப்படின்னு சொல்லுவேன். ஓவ் யூ அப்படின்னா கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ ஓவ் யூன்னு சொல்லுவோம். அவன் நாளைக்கு திரும்பி வருவான். ஸோ இது வந்து ஃப்யூச்சர். நாளைக்கு அப்படிங்கிறது ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் அப்படின்னாலே தெரிய வேண்டிய விஷயம் வில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சென்டென்ஸில் வில் வரும். ஹி வில் கம் டுமாரோ. ஹி வில் கம் அப்படின்னா அவன் வருவான். டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. ஹி வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்கிறது அவன் நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ், என்னால் இது வார்த்தையில் சொல்ல முடியாது. என்னோட தாட்டை வார்த்தையால் சொல்ல முடியாது, என்னோட ஹாப்பினஸ்ஸை வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முடியாது, முடியல. இது எப்படிங்கிறது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறது. இல்லை காமனாகவே இது எப்படின்னு சொல்ல தெரியல, சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறது தான் ஐ cannot put into words. கேன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் காண்ட்னு காமனாக சொல்லுவாங்க, ஐகான்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போது ப்ராப்பரான ப்ரொனவுன்சியேஷன் எப்படின்னா ஐ கேன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஐ கேன்ட் புட் இன்டு த வேர்டு. நீ என்னத்தை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது, நீ இதை தானே கொடுக்க சொன்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, நீ இதை தானே கொடுக்க சொன்ன அப்படின்னு சொல்கிறத யூ ஒன்லி செட் டு கிவ். நீ தான் கொடுக்க சொன்ன அப்படின்னு சொல்கிறது தான் யூ ஒன்லி செட் டு கிவ். நீ தானே இதை கொடுக்க சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் இப்போவே செய்யலாம். நான் இப்போவே செய்யலாம். இது எப்படி சொல்லலாம்? இப்போவே அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்வோம்? நான் இப்போவே செய்யலாம் அப்படிங்கிறத லெட்ஸ் டூ இட் நவ் இட் செல்ஃப். இப்போவே அப்படிங்கிறத நவ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் டூ இட் நவ் இட் செல்ஃப். இப்படிதான் அவ செஞ்சா. இப்படிதான் அவ செஞ்சா. இது எப்படி சொல்வோம்? This is how she did. She did அப்படின்னா அவ செஞ்சாள். This is how அப்படின்னா இப்படிதான் அவ செஞ்சா அப்படின்னு சொல்றது. நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ் போடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்டு இன்னும் நிறைய பேர் பல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.